எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த அறிகுறி உங்கள் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. உங்கள் வீட்டில் தீய சக்தி வேரூன்றி இருக்குதாம்மா. இந்த அறிகுறி தென்பட்டால் உங்கள் மேலே சிக்கல் வந்துகிட்டே இருக்குமா, பிரச்சனை மேலே பிரச்சனையே வந்துகிட்டே இருக்குமாம்மா. இந்த மாதிரி ஒரு அறிகுறி தெரிஞ்சால் இப்போ நான் சொல்கிற இந்த எளிமையான விஷயத்தை செஞ்சுருங்க. உங்கள் வீட்டு அந்த தீய சக்திகளாக வெளியே ஓடி போயிடும், உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஒரு சிலர்மா ஏதாச்சும் ஒரு விஷயம் தொடங்க போகிறாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போகிறாங்கன்றப்போ எதுக்கு தடையாக இருக்கும். எப்படியாவது முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுமாறி பாடுபடுவாங்க, தோல்வி தான் வரும். இப்போ தொடர்ந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று இது மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் தீய சக்தியோட ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தமா. வீட்டில் இருக்க தீய சக்தி ஆதிக்கத்தை எப்படி கண்டறியறதுன்றது ரொம்ப எளிமையான பதிவில் சொல்ல போகிறோமா. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா, ஒரு சில வீடுகளில் பல்லி இருப்பாங்க, ஆனால் அவங்க சத்தம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரிமா காகம் வருவாங்க அவங்க உணவு வச்சா எடுக்கவே மாட்டாங்க. இது ரெண்டுமே உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருப்பதற்கான ஒரு அறிகுறிமா. இப்போது ரொம்ப ஒரு எளிமையான விஷயம், பல்லி அப்படின்றது நம்மளுடைய தெய்வ, அவங்க போடுற சத்தம், அவங்க இருக்கிற இடம், அதை வச்சு நிறைய சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க தெய்வாம்சம் பொருந்திய ஒரு உயிரினமாக ஊர்வலத்தில் கருதப்படுறாங்க. அப்படிப்பட்ட பல்லி இருந்தும் சத்தம் போடல, ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்லது கிடையாது. காகம் என்ற முன்னோர்கள் பித்ருவாக கருதப்படுறாங்க. அவங்க நம்ம வீட்டில் உணவு எடுக்கலாம் அப்படின்றப்ப நம்ம வீட்டில் நம்ம ஏதோ மிகப்பெரிய கெட்டது நடக்க போது, பிரச்சனை இருக்குதுன்றதுக்கான அர்த்தம் இல்லையாமா. இது மாதிரி இருக்குது அப்படின்றப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா. நான் இப்போ சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்றப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் போயிடுமா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாட்டோட கோமியம் இருக்குல்லாமா, எழுந்த உடனே வீடு துடைக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு கோமியம் போட்டு வீடு ஃபுல்லாக துடைச்சி விட்டுருங்க. வீடு முழுக்க அந்த கோமியத்தை மஞ்சள் தூள் போட்டு தெளித்து விட்டுருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் வீட்டில் இருக்காது. அந்த கெட்ட சக்தியோட தாக்கம்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லமாக இருப்பீங்கம்மா. அதே மாதிரி வீட்டில் தூபம் போடணும். வெண்கடுகு இருக்கலாமா, வெண்கடுகு வாங்கிட்டு தூபம் போட்டிங்கன்னா நிலைவாசலில் தொடங்கி ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் போயிட்டு நீங்கள் தூபம் போடணும். இது மாதிரி போடுறப்ப வீட்டில் கெட்ட சக்தியெல்லாம் விலக ஆரம்பிக்கும். பள்ளியும் சத்தம் போடும், காகமும் உங்களுக்கு உணவு எடுக்குமா. அதே மாதிரி நிலைவாசலில் மாவளை தோரணம் கட்டணும். இது ரொம்ப நல்லதுமா. இது மாதிரி பண்ணிங்கன்னா தீய சக்தியோட ஆதிக்கம் படிப்படியாக குறையும். சரிங்களா. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் தூபம் போடுறதால, வெண்கடுகு சாம்பிராணி போட்டு போகிறதால வீட்டில் இருக்க கெட்ட ஆற்றல்களை வெளியே போயிட்டு வீட்டில் நல்ல ஆற்றல்கள் தெய்வ சக்தி குடியேறுமா. முக்கியமான விஷயம், முதல் அறிகுறி பள்ளி சத்தம், காகம். ரெண்டாவதுமா, பொதுவாகவே நம்ம வீட்டில் நிறைய செடிகள் அதிர்ஷ்டத்துக்காக வளர்ப்போம் இல்லைங்களா. குறிப்பாக நம்ம வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படின்றப்போ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செடி இல்லையா. அது அந்த செடி நல்லா வளர்ந்துட்டே இருக்கும், திடீர்னு கருகி போய் பட்டு போயிடும். இது மாதிரி ஆச்சுன்றப்போ நம்ம வீட்டில் தீய சக்தி இருப்பதற்கான ஒரு அறிகுறிமா. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றப்போ, நம்ம வீடு துடைக்கும் போது கொஞ்சோண்டு கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு வீடு துடைச்சிங்க அப்படின்றப்போ வீட்டை விட்டு தீய சக்திகளை வெளியே போயிடுமா. முக்கியமாக கற்றாழை செடி, துளசி செடி, மணி பிளான்ட் செடி, கற்பூரவள்ளி செடிலாம் ஆன்மீக தன்மை அதிகமாக கொண்ட செடிகள், அதிர்ஷ்ட ரீதியாக பணம் இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்க செடிகள். இது இருந்துமே உங்கள் வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இந்த செடிகள் சரியாக வளர மாட்டேங்குது வச்சா கூட அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் தீய சக்தியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தமா. அதனால் நான் இப்போ சொன்ன கல்லுப்பு தண்ணியை வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். மூணாவதுமா, நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருப்போம், ஆனால் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் எங்கே இருந்தாச்சும் பூரா, பாம்பு, தேள், இப்போ விஷத்தந்துக்கள் அடிக்கடி போகிறாங்க வராங்க அப்படின்றப்போ நம்ம வீட்டில் தீய சக்தியில் இருக்குன்னு அர்த்தமா. இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி விஷத்தந்துக்கள் வராங்க அப்படின்றப்போ வீடு முழுவதுமே மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிச்சிங்க, கோமியம் கலந்து அப்படின்றப்போ தொடர்ந்து 7 நாட்கள் வீட்டில் சாம்பிராணி காட்டணும். இது மாதிரி விஷத்தந்துக்கள் வரவே மாட்டாங்க. இந்த மாதிரி விஷத்தந்துக்கள் வந்தாங்கன்னா அது ஏதாச்சும் கடிச்சுனா கூட வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வருமோ. அதனால் இது மாதிரி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கீங்க, அவங்க வந்துட்டே இருக்காங்க அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்குன்னு அர்த்தமா. இது மாதிரி தண்ணியை நீங்கள் தெளிக்கிறீங்க அப்படின்றப்போ அது சரியாயிடும். சரிங்களா. 4வது மிக முக்கியமான அறிகுறிமா, பொதுவாகவே எல்லாருமே கனவுகள்ன்றது வரது ஒரு இயல்பான விஷயம் தான் இல்லையாம்மா. அந்த கனவுகள் சாதாரணமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் கனவு ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரியோ, கஷ்டத்தை கொடுக்குற மாதிரியோ, நம்மளை அழ வைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் எச்சரிக்கை எடுக்கணும். அந்த வகையில் உங்கள் கனவுல உங்கள் வீட்டுக்குள்ளே காளமாடு நுழையிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே தீய சக்தி இருக்குன்னு அர்த்தமா. இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றப்போ, கனவு கண்ட அந்த அடுத்த நாள் காலையிலேருந்து குளிச்சு முடிச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு அந்த பழத்தை எடுத்து போய் துர்கை அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குன்றப்போ அங்கே வச்சு அன்னை பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு ஒரு மஞ்சள் துணி போட்டு நிலைவாசலை கட்டி தொங்க விட்டுறணும். இது மாதிரி செஞ்சுங்க அப்படின்றப்ப வீட்டில் இருக்க தீய சக்தி, துர்சக்தி எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடுமா. உங்கள் வீடு ரொம்ப நலமாக இருக்கும், வளமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இல்லைனாமா. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணால் நம்ம வீட்டில் நல்லாயிருக்கும். ஒரு வீட்டில் இது மாதிரி தீய சக்தியில் இருக்குன்றப்ப அந்த வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி உடல்நல குறைபாடுகள் வரும், உறவுகளுக்குள்ளே பிரச்சனை வரும், வீட்டில் நுழைஞ்சாவே சண்டை வரும், வீடு ஒரு சந்தோஷமாகவே இருக்காது, வீட்டில் ஒரு பிரச்சனை மட்டும்தான் அதிகரிக்கும், வீட்டில் குழந்தைங்க நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு நோய் நொடி அதிகமாகிடும், ஒரு தொழில் தொடங்கினால் நஷ்டமாக ஏற்படும், சரியாக உடல் சோர்வாக இருக்கும், சாப்பிட முடியாது,
ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட உடம்பு சரியாமல் போயிடும், பசி சரியாக எடுக்காது. இது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டே இருக்குன்றப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் எலுமிச்சப்பழம் கொஞ்சம் ஜூஸ் விட்டுக்கோங்க. கல்லுப்பு துளசி இலை போட்டு ஒரு வாரம் குடிங்கம்மா. உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது தீய சக்தி துர்சக்தி இருக்குன்னா கூட உங்களை வீட்டை விட்டு வெளியே போயிடுமா. இப்போ நான் சொன்னது எல்லாம் ரொம்ப எளிமையான பதிவு. இதை நீங்கள் பண்ணிங்கனாவே போதுமா. உங்கள் வீடு ரொம்ப சுபிக்ஷமாக சந்தோஷமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்குமா. கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதை நினச்சி யோசிக்காதீங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா. அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும்மா எதிர்த்து போராடுங்க. அதை பார்த்து பயப்படாதீங்க. அதை பார்த்து பயந்தீங்கன்னா அது உங்களை விட்டு போகவே போகாது. உங்கள் கூடயே தான் இருக்கும். அது வறுமையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்ககிட்ட உங்களை கஷ்டப்படுத்துது இல்லையா, அதை பெருசாக நினைக்காம அதை தூசி மாதிரி தட்டி தூக்கி விட்டுருங்கம்மா. அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். கடவுள் உங்கள் கூடயே இருப்பார். உங்கள் கூட இருந்து இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டது கூட ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குமா. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.